இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விஜய் அண்ணா. நீங்கள் என்றும் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்மைல் இருக்கட்டும். உங்களுக்கு 1000 இடையூறுகள் உங்களோட சினிமா கேரியரில் வந்தபோது அதை நெஞ்சம் கலங்காமல், தன்னம்பிக்கை குலையாமல், முயற்சியை விடாமல் எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிச்சிங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் எல்லாரும் வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை விடாமுயற்சியாக விஸ்வரூப வெற்றியாக பண்ணி காமிச்சிருக்கீங்க. உங்களை சீப்பாக நடத்தினவங்க முன்னாடி நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நாளைக்கு நீங்கள் சீஃப் மினிஸ்டர் ஆவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பெண்களோட ஓட்டும் சரி, இளைஞர்களோட ஓட்டும் சரி, உங்களுக்காக மட்டும்தான் இருக்குது, உங்கள் வருகைக்காக இருக்குது. ஒரு போஸ்டர் வெளியிட்டு இருந்தீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறையிற மாதிரி. அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா? நிலா நான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கு அது என்ன பண்ணுமா, சூரியன் மறையிற வரைக்கும் வெயிட் பண்ணுமா. அந்த மாதிரி நீங்கள் யாருன்னு நிரூபிக்க 2026 தேர்தல் வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையின் உற்சாக டானிக்காக இருக்கீங்க. இளைஞர்களுக்கு நல்வழியப்படுத்துறீங்க. நீங்கள் ஒரு ப்ராவப் சொல்லுவீங்க, நம்மளுக்கு நம்மளுடைய வெல்த்து பணம் லாஸ் ஆயிடுச்சுன்னா அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஹெல்த்து லாஸ் ஆச்சுன்னா சம்திங் இஸ் லாஸ். ஆனால் கேரக்டர் லாஸ் ஆனால் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே உங்கள் கேரக்டரை எதுக்காகவும் மாற்றிக்காமல் அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ இன்றைக்கும் அதே மாதிரி தன்னடக்கத்தோடு இருக்கீங்க. கண்டிப்பாக பாருங்கள், மக்கள் நீங்கள் மக்களுக்காக உங்கள் கேரியரின் உச்சத்தை தள்ளி வச்சுட்டு பல கோடி சம்பளம் வாங்குறத விட்டுட்டு இந்த பொசிஷனுக்கு அரசியலுக்கு இறங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களை விட உங்களோட தன்னம்பிக்கையின் மீது மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. விஜய் வந்தால் நல்லது செய்வார், கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்லது செய்வார். மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்கள ஒவ்வொரு ஓட்டும் கண்டிப்பாக உங்களுக்காக இருக்கும். எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுக்காக கூடின அந்த மாநாட்டில் கூடினதுலாம் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக கண்டிப்பாக அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி இருந்தாங்க. அவங்க உங்களை பற்றி ஒரு தப்பாக ஒரு விஷயம் சொன்னாவே அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியேப்பட்ட தீவிரமான ரசிகர்கள் யாருக்கு இருக்காங்கன்னா உங்களுக்கு இருக்காங்க. ரசிகர்கள் சொல்கிறத விட உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க, தான் வீட்டு பிள்ளையாக நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் மக்கள் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. மக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் மக்களின் வீட்டு பிள்ளையாக இருப்பீங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னா. நீங்கள் 1000 பிரச்சனை உங்களுக்கு வரதான் செய்யும். அப்போ எப்படி சினிமாவில் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணீங்களோ இந்த அரசியலையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அரியணை ஏற போகிற நாள் இன்னும் சில வெகு நாள் தான். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னா. எல்லாரும் உங்களை சொல்கிறாங்க, அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் இல்லைன்னா அவர் இந்த தூரத்துக்கு வந்திருக்க முடியாது, அவங்க அப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். சச்சின் டெண்டுல்கர் அவர் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன். அப்படியாப்பட்ட பேட்ஸ்மேனோட பையன் அர்ஜுன் டெண்டுல்கர் இன்னைக்கு ஒரு எம்ஐ பிளேயரில் அவர் மூலிமா வந்திருந்தாலும் அவரோட திறமையை நிரூபிக்காதனால அவர் பேவிலியனில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ விஜய் அவர்களுக்கு அவங்க அப்பா ஒரு வழிகாட்டல் தான் பண்ணார். ஆனால் அதுலேருந்து க்ரோ ஆனது யாருன்னா விஜய் அவர்கள் தான். டான்ஸாக இருக்கட்டும், ப்ளஸ் காமெடியாக இருக்கட்டும், ப்ளஸ் இதுவாக நடிக்கிறதா எப்படி சொல்கிறது, ஃபைட்டு சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லி தன்னை மெருகேற்றி கொண்டார். தனக்கு அவமானத்தை படிக்கலாம் மாற்றிக்கிட்டாரு. அதனால் மட்டும்தான் அவர் இவ்வளோ தூரம் உச்சத்துக்கு வந்திருக்காரே தவிர எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் மூலமா ஒன்றும் அவர் இவ்வளோ தூரம் உச்சத்துக்கு வரலை. அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே எல்லாரோட அப்பா கேரியரை அமைச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் அது பிக்கப் பண்ணுறது யார் மூலியம்னா அவங்களோட தன்னம்பிக்கை மூலியமோ அவங்க போடுற எஃபெக்ட் மூலியமாக தான். ஸோ பாக்கியராஜ் சாரோட பையன் சாந்தனு இருக்காரு. ஆனால் அவர் இப்போ சினிமாவில் உச்சத்தை அடைஞ்சாரா? இல்லைல்ல. ஸோ யாருக்கிட்ட உண்மையும் உழைப்பும் நேர்மையும் அதுக்கான டெடிக்கேஷன் இருக்கோ அவங்களால மட்டும்தான் வர முடியும். அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் யாருன்னா அது நம்ம விஜய் சார் அவர்கள் தான். கண்டிப்பாக விஜய் சார் எப்படி சினிமாக்காக அவரை ஒவ்வொரு பரிமாணமாக மாற்றி கொண்டாரோ அதே மாதிரி அரசியலில் அவர் ஒரு காமராஜராகவும் எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா அம்மா மாதிரியும் நல்லாட்சியை கொடுப்பாருன்ற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது, மாற்றத்தை எதிர்பார்க்குற ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது.
எல்லா பேருந்துகளிலும் இசைக்கப்படும் திருக்குறளாய் இனி எல்லா நாட்களும் இசைக்கப்படும் விஜயின் பெயர். விஜய் இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை. கண்டிப்பாக பாருங்கள், விஜய் ஒரு அறிக்கை விட்டாலும் சரி, விஜய் வந்து ஒரு ட்வீட் போட்டாலும் சரி, விஜய் எது பண்ணாலும் அதில் வந்து குறையதான் காணுறதுக்காக நிறைய பேர் 1000 விமர்சனங்களை எடுத்து வைக்கிறாங்க. எங்கே இவன் வந்து முன்னேறிட போகிறானோ அப்படின்னு சொல்லி உங்கள் வெற்றியை வந்து இது பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் பாருங்கள், நம்ம திருக்குறள் எப்படி பேருந்துகளை இசைக்கப்படுதோ அதே மாதிரி விஜயனோட பேர் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவரோட பேர் மட்டும்தான் அங்கே டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. கண்டிப்பாக விஜய் வந்து வெற்றி பெறுவார். சாதாரணமாக வந்து இப்போ நம்ம சீமான் அவர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட் பாலிடிக்ஸ், டீசென்ட் அப்ரோச். ஸோ அவர் பண்ணுற ஒவ்வொன்றும் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு சாதாரண பூத் கமிட்டியில் என்ன நடக்கிறதுன்றதெல்லாம் போடுவாங்களா? ஆனால் விஜய் அவர்கள் பேசினா அது வந்து நேஷ்னல் மீடியா அளவுக்கு போகுது, நேஷ்னல் மீடியா அளவுக்கு ரீச் ஆகுது. அந்த பாப்புலாரிட்டி உருவாக்குன ஒரு தலைவன் யாருன்னா அது விஜய் அவர்கள் தான். கண்டிப்பாக விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓல் இந்தியாவிலேயும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களோட ப்ரேயர்ஸ் மூலிமா எல்லாருக்குமே சொல்லுவாங்க, எப்படி சொல்கிறது, ப்ரேயர்ஸ் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிடாது. ஆனால் ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்கணும்னு ஒருத்தவங்க ப்ரே பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ரேயர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும். அவரை யாரெல்லாம் குறை சொல்கிறாங்களோ அது வந்து உண்மைன்னா விஜய் அவர்கள் மாற்றிப்பாங்க. பொய்னா அது சிரிச்சிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவர் பண்ணுவார். இனி யாரும் செய்திடாத, இனி யாராலும் செய்ய இல்லாத சாதனையை விஜய் செய்வார். தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிற, பேர் சொல்லும் பிள்ளையாக அவர் இருப்பார். அந்த நம்பிக்கை இருக்குது. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே விஜயனா. நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். எப்படின்னா ஒரு கல்வியில் கூட அந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அது எடுக்கிற மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஊண்டுகோலாக இருக்கீங்க, அவங்கள ஊக்கப்படுத்துறீங்க. எப்படியாவது நம்ம விஜயை பார்த்துட மாட்டோமா, ஒரு டைமாவது அதை மீட் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேட்டராக இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்கணும். ஆல் த பெஸ்ட் விஜயண்ணா. உங்கள் பிறந்த நாள் இந்த உலகிற்கு வந்து ஒரு பெருமை மிக்க நாளாகவும் வருஷம் இன்னும் பெயர் சொல்கிற விழாவாகவும் நடக்கும். கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனில் மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனும் உங்கள் பேரை சொல்கிற மாதிரி உங்களோட வெற்றி இருக்கும்ண்ணா.